பாவங்களை நீ பொறுத்தருளும். பாதை தெளிவுறத் தெரிந்தும் அதை பார்த்து நாங்கள் நடக்கவில்லை. உண்மை விளக்கு எரிந்தும் அதன் ஒளியில் அருகே வாழவில்லை. இறைவன் அன்பு அழைத்தும் அதை உணர்ந்த பின்னும் திருந்தவில்லை. கருணை தெய்வமே கண்பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண்பாரும், எங்கள் பாவங்களை நீ பொறுத்தருளும். தம் வழியை சுமப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். புனிதமான இந்த கல்வாரி பலியில் பங்கெடுத்து இறைவனின் ஆசீரை பெற இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கின்றேன். தவ காலமான அருளின் காலமான இந்த காலங்களில் நாம் எத்தகைய வாழ்வு வாழ வேண்டுமென எசாயா இறைவாக்கினர் தெரிவு செய்யப்படுகின்றார். நன்மை செய்வதும் நீதியை நாடுவதும் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுவதும் என்று அவர் கூறும் அனைத்து கருத்துக்களும் நமக்கு தேவையானவையே. இந்த கருத்துக்களின் இரத்தின சுருக்கத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர் என்று கூறுவது மிகவும் சிறப்பானதே. ஆகவே மாதத்தின் முதல் செவ்வாயாகிய இன்று புனித அந்தோனியாரின் பக்தர்களாக இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் புனித அந்தோனியாரின் பரிந்துரை அதிகமாகி உள்ளத்து வேண்டுதல்களுக்கு இறைவன் செவிசாய்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் தொடரும் புனிதமான கல்வாரி பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவின் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை பாஷூர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்திலே நாங்கள் ஒன்று கூடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி பலிவிருந்து கொண்டாட்டத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். தவக்காலத்தினுடைய 14வது நாளாகவும் இன்றைய நாள் அமைகின்றது. 2 வாரங்கள் நிறைவடைகின்றது. இன்னும் நாங்கள் ஆண்டவரோடு கல்வாரி நோக்கி பயணிக்க அவர் சிலுவை சுமந்து சென்றது போல நம்முடைய பாவங்களையும் சுமந்து ஆண்டவருடைய சிலுவை மரத்தடியிலே போட்டுவிட நாங்கள் தூய்மையாக்கப்பட வெண்பனியிலும் வெண்மையாக பஞ்சை போல வெள்ளையாயிருக்க ஆண்டவர் நம்மை இன்றைய நாளில் அழைக்கின்றார். அவை ஆண்டுடைய அருளும் ஆசீரும் இரக்கமும் எங்களை எப்போதும் எல்லா தீங்கிலிருந்து மண்ணிடத்தில் இந்த பலியிலே மன்றாடிக்கொள்வோம். இன்றைய இந்த பலியிலே தம்முடைய கருத்துக்களுக்காக செபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். குறும்படும் மாணவன் தனது கல்வியை தடையின்றி தொடர அரவிந்த், ஆகாஷ், ஈசாக் எங்கெல்ஸ், பென்ஸ்டன்லி நிரந்தர வதிவிட வீசா கிடைக்க, குடும்பத்தின் நோய் தடை நீங்கி முன்னேற்றம் அடைய, திருமண தடை நீங்கி நல்ல திருமண வாழ்வு அமைய, திருமணம் தடையின்றி நடைபெறவும், வேலை நிரந்தரமாக கிடைக்கவும், அற்புத ராஜா டெமல் பிரச்சனையிலிருந்து நல்ல முடிவு எடுக்கவும், நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவும், சோழன் வெளிநாட்டு பயணம் தடையின்றி நடைபெற, வீசா கிடைக்க, நோயிலிருந்து சுகம் பெற, கால் சுகம் கிடைக்கவும், மகனின் திருமணம் தடை நீங்கவும், வெளிநாட்டுள்ள சகோதரி நோயிலிருந்து குணம் பெற, சிந்துஜா பிள்ளை செல்வம் கிடைக்க வேண்டி, இன்னும் ஒருவர் குழந்தை பாக்கியம் கிடைக்க, எவ்வித தடையும் இன்றி வீடு கட்டி முடிக்க என்று பலர் தம்முடைய கருத்துக்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து சபிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள்.
இவருடைய கருத்துக்களுக்கு இறைவன் செவிசாய்க்க வேண்டும் என்றும் புனித அந்தோனியாருடைய பரிந்துரை இவர்களுக்கு நிறைவாய் கிடைக்க வேண்டும் சொல்லி இந்த பள்ளியிலே மன்றாடுவோம். இன்னுமின்றி இந்த பலி நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். சாரா பிறந்த நாளில் நன்றி கூறுகிறார். வீசா கிடைத்தமைக்காக ஒருவர் நன்றி கூறுகின்றார். 23வது பிறந்த நாளிலே ஒருவர் நன்றி கூறுகின்றார். கால் குணமடைந்தமைக்காக நன்றி கூறுகின்றார். அண்டனிதாஸ் குடும்பம், அனுசன் குடும்பம், வினோதன் குடும்பம், பிரகாஷ் குடும்பம், பிரியங்கா குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றார்கள். 50வது பிறந்த நாளில் ஒருவர் நன்றி கூறுகின்றார். இன்னும் ஒருவரும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார். இவர்களோடு நாமும் இணைந்து ஆண்டவருக்கு இந்த தூய பலியை நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை முடிவில்லா பேரிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். ஏனில் உம்மால் அன்றி சாவுக்குரிய மனிதனம் வீழ்ச்சியுறும். அது என்றும் உதவிகளால் தீமைகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மீட்புக்கு உரியவற்றிற்கு இட்டுச் செல்லப்படவும் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே, உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதோம் கொமோராவை போன்றவர்களாயிருக்கின்றனர். நாம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள், அவர் தம் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திரு முன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர்.
பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர்களே எண்ணி கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நற்செய்திக்கு முன் வசனம். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 23 வசனங்கள் 1 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது: மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைப்பிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள். ஏனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன் பெற மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம்,
ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப்பெறுவர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கிறிஸ்து இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தவசு காலம் தொடங்கி இன்று 14வது நாள். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதமான அழைப்பையும் செய்தியையும் திருப்பள்ளி வாசிக்கின்ற இறை வார்த்தையிலே நாங்கள் கேட்கின்றோம். ஒரு அழைப்பு சிந்தனை எங்களுக்கு தரப்படுகின்றது. இந்த அழைப்பும் சிந்தனையும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனதிலே பதிகின்றதா? அழைப்புக்கு நாங்கள் செவி கொடுக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலுக்குள்ள வருகின்ற போது முன்னால் இருக்கின்ற ஒரு பெரிய சிலுவை, ஆலய முகப்புக்குள்ள இயேசுநாதர் இல்லாத ஒரு சிலுவை இருக்கிறது, மரம் இருக்கின்றது. திருச்சிலுவை மரம் இதோ இதிலேதான் தொங்கியது, உலகத்தின் இரட்சணியம் என்ற செய்தி அந்த சிலுவை மரம் எங்களுக்கு சொல்லுகின்றது. ஆலயத்துக்குள்ளும் இந்த பீடத்துக்குள்ளே இயேசு தொங்குகின்ற சிலுவை. உனக்காய் நான் மரித்தேன், உனக்காய் நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? 13 நாள் நீ என்ன செய்தாய்? இந்த சிலுவை மரம், சிலுவையிலே தொங்குகின்ற ஆண்டவருடைய திருவுருவம் மௌனமாக எங்களுடைய மனச்சாட்சியை கேள்வி கேட்கின்றது. மௌனமான இந்த சிலுவை எங்களுடைய மனச்சாட்சியை கேள்வி கேட்கின்றது. 13 நாள் நீ என்ன செய்தாய்? எங்களுடைய பதில் பலவிதமாக இருக்கும். ஆனால் இன்றைய அழைப்பு அல்லது இன்றைய செய்தி என்று பார்க்கிற போது, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை காண்பர். வழிகளை செம்மைப்படுத்துங்கள். இது திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தி அறிவிப்பினுடைய தொடக்க செய்தியாகவும் இருக்கின்றது. வழிகளை செம்மைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பினுடைய நோக்கம் இதுதான், ஆன்மாக்களை செம்மைப்படுத்துங்கள் என்றும் அவ்விதமான செய்தி தான் எங்களுக்கு தரப்படுகிறது. என்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். அவருடைய வாக்குறுதிகள் மாறாதது, அவருடைய வாக்குறுதியும் மாறாதது. ஆகவே வழிகளை செம்மைப்படுத்தி உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி கொள்ளுங்கள். அதனூடாகத்தான் கடவுளின் மீட்பை கண்டுகொள்ள முடியும். கடவுளின் மீட்பை நீங்கள் கண்டுகொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இன்றைய முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அழகான வார்த்தை பகுதிகள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அறிவுரை பகுதி. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி, அல்லது தாய் ஒரு பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லுகிறார் ஆண்டவர். அன்றும் இப்படியான ஒரு கூட்டம் அப்படியே கேட்டுக்கொண்டு இருக்கும். இந்த உரை வார்த்தை சொல்லப்படைக்கல, மைக் இருக்காது, கோயில் இல்லை. ஆனால் இந்த வார்த்தை சொல்லப்பட்ட போது அந்த மக்கள் கேட்டிருப்பார்கள். சிலர் திறந்து இருப்பார்கள், சிலர் திறந்தாமல் விட்டிருப்பார்கள். இந்த வார்த்தை என்னவென்றால், உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், தீச்செயலை நீங்கள் விட்டு விடுங்கள், அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள், தீமை செய்தை விட்டு ஒழியுங்கள் என்று ஒரு நெகட்டிவான ஒரு பகுதியை சொல்கிறார்.
தூய்மைப்படுத்துங்கள், தீச்செயலை அகற்றுங்கள், தீமை செய்வதை விட்டொழியுங்கள். அங்கால ஒரு நல்ல பகுதியும் ஒன்று சொல்லப்படுகிறது, பாசிட்டிவான பகுதி. நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். 2 விதமான, ஒன்றை விடுங்கள், ஒன்றை கடைப்பிடியுங்கள். நாங்கள் விடுற பாடும் இல்லை, கடைப்பிடிக்கிற பாடும் இல்லை. எங்களோட வாழ்க்கை இப்படித்தான் போய்கொண்டிருக்குது. ஆண்டவர் எதை செய்ய விட சொன்னாரோ நாங்கள் அதை விட ஆயத்தம் இல்லை. எதை கடைப்பிடிக்க சொல்கிறாரோ அதை கடைப்பிடிக்கவும் எங்களுடைய ஆன்மா ஆயத்தம் இல்லை. அதனால தான் எசாயா சொல்கிறார், உங்களுடைய பாவம் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றது, உங்களுடைய பாவம் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றது, இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன. உங்களுடைய பாவம், என்னுடையதும் உங்களுடைய பாவம் இரத்த நிறமாய் சிவந்திருக்கின்றன. ஏன்? விட்டுவிடச் சொன்னதை நீங்கள் விட்டுவிடவில்லை, கடைப்பிடிக்க சொன்னதை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை. ஆகவே இது உங்களுடைய பாவத்தின் நிலை. நான் சொன்னதை நீங்கள் கடைப்பிடிக்கவில்லை. சுருக்கமாக சொன்னார், நான் சொல்வதை நீங்கள் செய்வதில்லை. ஆகவே அதை மீறுகின்றது பாவம். அது எப்படி இருக்கின்றது? இரத்த நிறமாய் கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றது. ஆயினும் ஆண்டவர் எங்களுக்கு நம்பிக்கை தருகின்றார். என்ன நம்பிக்கை? கடுஞ்சிவப்பாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் வெண்மையாகும். நம்பிக்கை தருகின்றார். நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள், நீங்கள் இப்படித்தான் இருக்கிறீர்கள், ஆனால் நம்பிக்கை தருகின்றார். வெண்மையாய் மாறும், உறைந்த பனி போல் வெண்மையாய் மாறும். இரத்த நிறமாய் இருக்கின்றது, பஞ்சை போல அவை வெண்மையாகும். எங்களுடைய நிலை இருந்தாலும் அந்த நிலை மாறும் என்ற மாறுவீர்கள் என்ற நம்பிக்கையை ஆண்டவர் தருகின்ற போது அந்த ஆண்டவர் எங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். அப்படி பயணிக்கின்ற போதுதான் நாங்கள் கடவுள் தருகின்ற மீட்பை கண்டுகொள்ள முடியும். கடவுள் தருகின்ற மீட்பை கண்டுகொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் அந்த இறுதி வார்த்தை சொல்லுகின்றது, அதாவது இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுத்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். இது ஆண்டவருடைய தண்டனை. ஆண்டவர் எல்லாம் நல்லதாகத்தான் தாரார். உங்களோட பாவமெல்லாம் மறையும், நீங்கள் எல்லாம் தூய்மை ஆவீர்கள். அப்படி நீங்கள் வர இல்லைன்னு சொன்னால் இடையாவீர்கள், சாவீர்கள். நானும் சரி நீங்களும் சரி சாவீர்கள் என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுகின்றார். எனவே என்பவர்களே, நாங்கள் இந்த ஆண்டவருடைய சினத்துக்கு உள்ளாகக்கூடிய மக்களாய் நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவருடைய ஆசிரியருக்கு உரிய மக்கள். அதனால தான் இன்றைக்கு நற்செய்திக்கு முன் வசனம் சொல்கின்றது, நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். அனைத்தையும். வேறு யாரும் இப்படி சொல்ல மாட்டினோம். கோர்ட்ஸில் போனாலும் சொல்ல மாட்டான், அவன் நீதி தான் வழங்குவார். நீ குற்றம் இழைத்த உனக்கு தண்டனை. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள், நான் உங்களுக்கு இன்னொன்றை தருவேன். அது என்னது? புதிய இதயம், புதிய மனதை நான் தருவேன். வாக்குறுதி தருகின்றார். ஆசீர்வாதம், இது பெரிய ஆசீர்வாதம். அவை என்பாந்தோலே, இந்த காலங்கள் பாவத்தை குற்றங்களை விட்டுவிடுகின்ற காலங்கள், ஆண்டவர் தருகின்ற புதிய இதயத்தையும் மனதையும் பெற்றுக்கொள்ளுகின்ற காலங்கள், கடவுளின் மீட்பை கண்டடைகின்ற காலம். எனவே அவருடைய வழியிலே நடக்க முற்படுவோமாக. ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். ஞானத்தின் உறவிடமே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள் மற்றும் துறவரத்தார் எனும் ஞான மேய்ப்பர்களை பாதம் தருகின்றோம். அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறை வழியிலும் இறை உறவிலும் மனிதநேயம் மிக்க அன்பு உறவிலும் வழிநடத்தி செல்ல ஞானத்தின் ஆவியால் அவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோனியாரின் வணக்கத்திற்குரிய நாளான இன்று புனிதரின் பதினாடி வந்திருக்கும் மக்களை கண்ணோக்கி பாரும்.
புனித அந்தோணியார் இறைவனின் ஆழமான விசுவாசம் கொண்டு அவருடைய சித்தத்திற்கு பணிந்து இறைவார்த்தைகளை தம் வாழ்வாக்கி வாழ்ந்தாரோ அதேபோல் நாமும் இறைவனின் வார்த்தைகளை அன்றாட வாழ்க்கையில் கொண்டு வாழ உம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மைத்தாமே உயர்த்துகின்றவர் எவரும் தாழ்த்தப்பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகின்றவர் எவரும் உயர்த்தப்பெறுவர் என்ற இறைவார்த்தைக்கேற்ப நாமும் போட்டி, பொறாமை, ஆணவம், சினம், சீற்றம் கொள்ளாமல் இறைவனின் விழுமியங்களான அன்பு, பொறுமை, தாழ்ச்சி, சகோதரத்துவ உணர்வு ஆகிய நட்பண்புகளுக்கு எம்மை தாழ்த்தி ஞானம் நிறைந்த வாழ்வு வாழ தூய ஆவியால் எம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றாகிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை உடைய பாத்திரை ஒப்படைத்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய இந்த பள்ளியை தம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தி தம்முடைய கருத்துக்களுக்காக செவிக்குமாறு கேட்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்கும் நீர் இரக்கமுடன் சபை சாய்த்து எல்லா மக்களையும் தூய்மையான வாழ்வை நோக்கி வளர்த்தியலும். இன்னும் இந்த போர் சூழல்கள் உலகெங்கும் பரவி இருக்கின்ற நேரங்களிலே நீரே ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்தல்லும் போரின் அடிவுகள் இருந்து எல்லா மக்களையும் உயிரினங்களையும் காத்திட வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளினுடையது உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மது கையில் ஏற்றுக்கொள்ள
ஆண்டவரே, இந்த மறை நிகழ்வுகளின் வழியாக உமது தூய்மைப்படுத்தும் பணியை எங்களில் செயல்படுத்த நீர் திருவிழம் கொண்டீரே. இது எங்களை உலக தவறுகளிலிருந்து விடுவித்து விண்ணக கொடைகளுக்கு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணம் இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கோழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் உள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசப் வாசங்கள் பாதுகாவலர், புனித அந்தோனியார், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் நான் தகுதியற்றவர். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம்மை காக்கின்றதாக.
நிறைவாக தேற்றிடவா நல்வாழ்வை தென்றலேவா தங்கும் பாவ கடல் போக்க தங்கும் தேவ அருள் வீச தங்கும் தேவ அருள் வீச நல்வாழி தென்றலேவா
நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு எங்களுக்கு பக்தியுள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருட உம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு மேலாருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழ்வோம். புனித அந்தோனியாரை நோக்கி வேண்டுதல். புதுமைகள் பல புரிய அருள் பெற்ற புனித அந்தோனியாரை, பாஷையூர் பகுதியில் குழுமியுள்ள எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்று தாரும். குழந்தை இயேசுவை கையிலேந்தும் பெயர் பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் கோடியற்புதரே, இதோ உமது மன்றாட்டின் பயனிலிருந்து அசைக்க முடியாத முடநம்பிக்கையுடன் உமது திருத்தலத்திற்கு வந்து கூடியுள்ளோம். நீரேந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எமது ஆன்மாவுக்கும் உடலுக்கும் பெரிய வரங்களை பெற்று தாரும். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லில்லியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உமது அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களில் நின்று எங்களை காப்பாற்றும். போரின் கட்டுக்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும். அமைதியும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வந்து உமக்கு வாழ வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கி அருளும். இறையருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் உமது வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை எனக்கு செய்யவும், அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். பதுவை புனிதரான புனித அந்தோனியாரே, இறை இயேசுவை நிறை அன்பு செய்த புனித அந்தோனியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோனியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோனியாரே, காணாமல் போனவற்றை கண்டெடுக்கச் செய்யும் புனித அந்தோனியாரே, எளியோருக்கு அன்றும் உதவிடும் புனித அந்தோனியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த
புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்மறையின் அருகிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தியை போதித்து மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவத்தினாலும் அழகினாலும் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எழுந்து நின்று புனிதரை புகழ்ந்து பாடுவோம். வானிலவே வரங்கள் இறை முகிலே
துல்லியமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.